வணக்கம் சார். திரு விவசாயி அசோக் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு விவசாய பெருமக்களில் ஒரு முன்னோடி விவசாயி. நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பல்வேறு தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றார். அண்ணனுடைய தோட்டம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அண்ணனுடைய தோட்டத்தில் உயிர் உரங்கள், இயற்கை வழி விவசாயம் மற்றும் ஒருங்கிணைந்த விவசாயம் செய்வதில் அண்ணன் முக்கிய பங்காற்றுகிறார். வேம் என்று சொல்லக்கூடிய வேர் பூசணம் நீண்ட காலமாக திரு விவசாயி அசோக் அவர்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்கிறார். முக்கியமாக வெள்ளைப்பூண்டு பயிரில் பயன்படுத்தும் போது அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றது வந்திருக்கோம். வேம் உயிர் உரத்தை நீங்க எத்தனை நாளா இந்த தோட்டத்துல பயன்படுத்துறீங்க சார்? நான் விவசாயம் பண்ணதுல இருந்து ஒரு 10 years 15 yearsல இருந்து நான் வேம் யூஸ் பண்ணிருக்கேன் சார். எஸ் பயோ இன்புட், ஒன் ஆஃப் தி பயோ இன்புட்டா. இது ஃப்ளவரிங் டைம்லயே நான் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவேன் சார். ஓகே, இது வெள்ளைப்பூண்டு பயிர் இப்ப இவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா அதுல வேம் நீங்க பயன்படுத்திருக்கேன். ஒரு ஏக்கருக்கு 10 to 20 பேஜ் போடுது. நல்லது. நாங்க நம்ம பல்கலைக்கழகத்துல கேவிக்கையில நாங்க ரெக்கமெண்ட் பண்றது 2 கிலோ. அதிகமா பயன்படுத்துறதுனால எந்த தீமையுமே கிடையாது. பயிர் நல்லதான் வளரும். நீங்க பிராக்டிகலா பூண்டு இல்ல சார், மீன கேரட், பீட்ரூட் எது போட்டாலும் அதை யூஸ் பண்றோம். ஓ, சரிங்க. இப்ப நீங்க வேம பயன்படுத்தும் பொழுது அந்த பயிர்ல வேர் எப்படி இருக்கு? ரூட் ஃபார்மேஷன் வேம் போடாத ஃபீல்டு ட்ரையல் பிளாட் இருக்கு. பெட்டுக்கும் வேம் போடுற ட்ரையல் பெட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சார். ரூட் ஃபார்மேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வெஜிடேட்டிவ் க்ரோத்து, அந்த எல்லாமே ரூட் ஃபார்மேஷன் மெயினாக நமக்கு பூண்டுல ரூட் ஃபார்மேஷன் நல்லா இருந்தால் தான் வெஜிடேட்டிவ் க்ரோத் நல்லா வரும். அந்த ரூட் ஃபார்மேஷன்ல ரூட் சரியா வளரல, சரியா க்ரோத் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா வெஜிடேட்டிவ் க்ரோத்தும் அந்த ஸ்டண்ட் க்ரோத்தா தான் வரும் சார். அது நம்ம அது மேல ஜெர்மினேட் ஆகும் போதே தெரிஞ்சிடும் சார் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நம்ம ஏதோ வேர் நோண்டி பார்க்கும் போது அது கிளீனா தெரிஞ்சிடும் சார். நல்ல ரூட், நல்ல க்ரோத் நல்லா இருக்கும் சார். அதெல்லாமே இந்த பயோ இன்புட்ஸ் மற்றதெல்லாம் யூஸ் பண்றோம் சார். ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் எல்லாமே மற்ற பயோ இன்புட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம கிருஷி விஞ்ஞான கேந்திராவில இருந்து உங்களுக்கு அசோஸ்பெர்லம், பாசோபெக்டீரியா, அஸ்ட்ரோபெக்டர், ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், வேம் எல்லா இன்புட்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு 2 வருஷமா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு தனித்தனியா பயன்படுத்துறீங்களா, மிக்ஸ் பண்ணி போடுறோம்? அது எப்படி மிக்ஸரா? மிக்ஸ் நம்ம பவுடர் காம்போ இருக்கோம் சார். பவுடர் அது இதுல வச்சு குடோன்ல வச்சு கொஞ்சம் மாய்ச்சர் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணி 20 days வச்சுருவோம். 15 நாள் நிழல் பகுதியில ஈரத்தோட வச்சிருக்கோம். அப்ப இந்த ஒன்ஸ் இன் 4-5 days இல்ல ஒன்ஸ் இன் a week அது கொஞ்சம் ஈரம் பண்ணி பண்ணிட்டு பண்ணாக்க அது நம்ம சார்பா சொல்லி கொடுத்தாரு ராஜா சார். அதுல நல்ல கல்ச்சர் அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆனாலே அந்த ரெயின்போ கலர்ல இருட்டுல பாக்கலாம். அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அது கல்ச்சர்ல வளர தெரியுது. ரெயின்போ கலர் நீங்க தான் எனக்கு சொல்றேன். நீலகிரி மாவட்டத்துல காய்கறி பயிர்கள் தான் விவசாயத்துக்கு கொஞ்சம் வருமானம். ஆமா, அதுல காய்கறி பயிர்களையும் எந்தெந்த விதமான காய்கறி பயிர்களை நீங்க பயிர் பண்றீங்க வருடம் முழுவதும்? அதுல நீங்க வருடம் முழுவதும்னா கிராப் ரொட்டேஷன் பிரகாரம் போனாக்கா கார்லிக் பண்றேன் சார். மெயின் க்ராப். நெக்ஸ்ட் அடுத்த மெயின் க்ராப் கேரட். இது 2 தான் மெயின் க்ராப் சார். இதுதான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. ஓரளவுக்கு வருமானம் தரக்கூடிய பயிர்னா உங்களுக்கு கேரட், கார்லிக்குங்க. அதுக்கு நம்ம பீட்ரூட், கேபேஜ் பண்றோம் சார். ஓகே. அப்புறம் ஒன்ஸ் இன் a day உருளைக்கிழங்கும் பண்றோம் சார். இதுதான் சார். மற்றபடி மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு பெருசா ஒன்றும் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க இல்லை. இப்போ கேரட் எத்தனை நாள்ல உங்களுக்கு அறுவடைக்கு வரும் சார்? சார் சம்மர் இப்போ வின்டர் கிராப் போடுறது டிசம்பர் ஜனவரில சோ பண்ணது உங்களுக்கு 4 months ஆயிடும் சார் மினிமம். அதுக்கு மேல ஒரு 10-15 days இது பண்ணாலும் விட்டு எடுக்கலாம். ஓகே. இப்போ வெள்ளைப்பூண்டு சார்? வெள்ளைப்பூண்டு 4.5 months ஆயிடும் சார். ஓகே. ஹார்வெஸ்டிங் டைம். இதுல நீங்க ஸ்டெம் இந்த அளவுக்கு நல்ல திக்கா வந்தாதான் நமக்கு கார்லிக் பெருசா வரும் சார். அப்புறம் இந்த நோடு இன்டர்நோடு ஃபார்மேஷன் நல்லா இந்த பேரட் கிரீன்ல நல்ல கிரீனா வரும் சார். பேரட் கிரீன் கலர். அது தட் ஷோஸ் தட் the plant is healthy. ஆமாங்க சார்.
சார் இப்போ நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்கு நடுவில் இப்போ நமக்கு ஒரு 5 விரல் போற அளவுல இருக்கு. ஆமா. இதுதான் ஆப்டிமம் ஸ்பேஸ். ஆப்டிமம் ஸ்பேஸ். இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 5 inches வரும் சார். 5 inches பிட்வீன் ஒன் லைன் அந்த அதர் லைன் இந்த ஃபரோக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ளவ் டு க்ளவ் வந்து ஒரு 2.5 inches. ஓகே. நீங்க இதுல என்ன சைஸ் வெள்ளை பூண்டு வந்து நீங்க பயிரிடுறீங்க சார்? இப்ப நாங்க ஜெனரலா ரெக்கமெண்ட் பண்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய பருப்பு. அந்த அளவு தான். நீங்க இந்த விரல வாட் யூ கால் ரிங் ஃபிங்கர்ன்றீங்க சார், இதை காட்டுறீங்க. பட் எல்லாம் வந்து இந்த பெருவிரல் தம் ஃபிங்கர் போடுறோம் சார். நெக்ஸ்ட் நீங்க சொல்ல இது போடுறோம். அந்த கடைசியா சின்னதா இருக்கிற பருப்பு நம்ம முடிஞ்சாலும் இது பண்ணுவோம். அது என்ன ரீசன்னாக்கா மார்க்கெட்டிங், சோயிங், லேபர் எல்லாமே பிரச்சனை சார். இப்போ வந்து பெரிய பருப்பு வந்து நிறைய ஒரு 100 kgனா ஒரு 10 லேபர் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு 5 லேபர் இருந்தா போதும். இந்த சின்ன க்ளவ் வந்து ஷோ பண்ணும் போது அதே 10 லேபர் அதுல நமக்கு நம்பர் ஆஃப் லேபர்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா விவசாய பெருமக்கள் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா சின்ன பருப்பு போட்டா காடு கட்டி வரும்பாங்க. ஆமா சார். ஆனா அதுல என்ன பிரச்சனை வரும்னா நோய் பூச்சி அதிகமா வரும். அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணும் போது சார் அந்த பல்புடைய சைஸும் சின்னதா தான் வரும். நீங்க என்ன நடுறோமோ அதுதான் வரும். பெரிய பல்ப் வந்து கிலோ 300 ரூபாய்க்கு வித்துச்சுன்னா இது ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு தான். நமக்கு அதுல ஒரு 100 ரூபாய் அடிப்போம். அப்புறம் எகைன் வந்து ஹார்வெஸ்டிங் டைம்ல வந்து பெரிய பல்ப் வந்து அறுக்கிறது கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி சார். பெரிய பல்ப் நம்பர் ஆஃப் பல்ப் சீக்கிரம். சின்ன பல்ப் அறுக்கிறது வந்து லேபர் வந்து டபுள் சார்ஜஸ் ஆகும். இப்போ நம்ம எல்லா விதத்துலயும் வந்து நமக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும் சார். சோயிங்லயும் அதிகமாகும், அப்புறம் கட்டிங்லயும் அதிகமாகும், அப்புறம் விற்கிறது மார்க்கெட்லயும் வந்து 50-100 ரூபாய்க்கு மேல குறையும் சார். சார் இப்போ நீங்க இந்த வெள்ளைப்பூண்டை வந்து எந்தெந்த சீசன்ல நீங்க பயிரிடுறீங்க? நீங்க வந்து பயிர் சுழற்சி பண்றீங்க, அது ஓகே. ஆனா இதுக்கு சரியான சீசன், சரியான ஆப்டிமம் சீசன் சொன்னாக்கா சார், ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இந்த சம்மர் ஷவர்ஸ் சார். பிஃபோர் சம்மர் ஷவர்ஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் பிளென்டி அளவான தண்ணி, கரெக்டான தண்ணி இருந்தா ஏப்ரல் 15th இருந்து மே 15th வரைக்கும் போடலாம் சார். தட் இஸ் தி ஏப்ரல் 15th. அதுக்கு முன்னால வந்து போடல, நல்ல மழைகளை பேஞ்சா ஏப்ரல் 15th மேல ஒரு 10 days இருந்தா. இல்லைனாக்கா வந்து அதுக்கு முன்னாடி போட்டா வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் எல்லாமே பிளண்ட் ஆயிருக்கு சார். அது என்ன ரீசன்னா டியூவா கிளைமேட்டிக் இதுனால அந்த வெஜிடேட்டிவ். நீங்க ஏப்ரல்ல நட்டீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் அறுவடைக்கு வரும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15. அது நாட் ஈவன் 4 மாசம் தேவையில்ல சார். நம்ம இந்த ஏரியால வந்து கொஞ்சம் லோ ஆல்டிடியூட்ல வந்து 3.5 months 105 daysல ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் சார். அந்த இதுல அடுத்த சீசன் வந்து நம்ம இதுல போடுறது ஏப்ரல் மேல போடுறது தான் 105 days. இப்போ செப்டம்பர் அக்டோபர்ல போடுறது வந்து 4.5 months ஆயிடும். இப்போ சப்போஸ் வந்து அக்டோபர்ல போடுறோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி முடிஞ்சு February 15th தான் ஹார்வெஸ்ட் ஆகும். 2 சீசன். இப்படிக்கான சீசனை பத்தி நம்ம பார்த்தோம் சார். இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு விதை வந்து ஒரு ஏக்கர் சார்? ஒரு ஏக்கராக்கு வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஏக்கராக்கு வந்து 700 kg, 700 கிலோ போதும். சரி, 700 கிலோவில இருந்து எவ்வளவு விளைச்சல் நீங்க அதிகபட்சம் எடுக்கலாம்? நார்மலா ஆவரேஜா என்ன விளைச்சல்? எந்த கிராப் எந்த சீசன்ல சொல்றீங்க சார்? வெள்ளை பூண்டுக்கு மட்டுமே இல்ல எந்த சீசன் நீங்க மெயின் சீசன் ஏப்ரல் மேல நம்ம ஏப்ரல் மேல நடுறது வந்து டியூரேஷன் ஆஃப் தி கிராப் வந்து ரொம்ப குறைவு சார். 105 நாள். அதனால வந்து நல்ல ரொம்ப நல்ல கிராப் வருதுன்னா ஒரு 600-700 kg ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இது கிளைமேட் எல்லாம் ஒத்து வந்து 7 டன் ஒரு ஏக்கருக்கு 7 டன், 7. பட் நம்ம வந்து எல்லாமே வந்து கிளைமேட்டு பிரச்சனைனால எல்லாமே வந்து இப்போ ஆவரேஜா வந்து 5 டன் தான். 5 டன் கிளைமேட் எல்லாமே பிளஸ் நமக்கு ஃபேவர் பண்ணுச்சுன்னா we can 6 to 7 tons டச் பண்ணலாம் சார். ஓகே, சரிங்க சார். இந்த விண்டர்ல வந்து கம்போஸ்ட் வந்து போடுறீங்களா சார்? நீங்க வந்து ஏப்ரல்ல நீங்க இது பயிரிடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கம்போஸ்ட் வந்து ப்ளவிங்ல போட்டுருவோம் சார். எவ்வளவு போட்டுருங்க சார்? 10 to 20 டன் போடுறோம் சார், ஒரு லோடு கம்போஸ்ட். ஆமா. சரி,
இப்போ அந்த கம்போஸ்ட்ன்றதுல ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா? மக்கிய உரம் அந்த ஆமா, மாதிரி மக்கிய இருக்கா? இல்ல உரம் போட்டீங்கன்னா ரொம்ப பூச்சி ஆகாதுங்க சார். பூச்சி வராது மக்கின உரம் போட்டாக்கா. இது வெறும் சாணியா போட்டா அந்த வந்து கொஞ்சம் பூச்சி மற்ற இதெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு, சாயில் ஃபங்கஸ் அது இது உண்டாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க சார். இப்போ இது கோழி உரம் போடுறீங்களா இல்ல போடலாமா? சார் கோழி எருவு போட்டிருக்கோம் சார். செகண்ட் ப்ராப்ளம் என்ன ரீசன்னாக்கா, முதல்லாம் வெறும் கவுடன் தான் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ வந்து செகண்ட் சீசன் வந்து இப்போ டிசம்பர் ஜனவரி வெயில் அடிக்குது, தோட்டத்துக்கே வந்து டிராக்டர் இல்ல பிக்கப்பு லாரியே உள்ள போகுது, நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் மீதி ஆகுது சார். இப்போ செகண்ட் கிராப்ல தோட்டம் ரொம்ப ஈரமா இருக்கும்போது டிராக்டர் கூட போகாது, எல்லாம் ஹெட் லோடிங் தான் பண்ணும். அந்த சமயத்துல வந்து என்ன பண்றோம்னா, இது வந்து கோழி எரு வந்து வெயிட்லெஸ் சார். பை வந்து ஒரு 40 கிலோ ட்ரையா வருது. அதை வந்து நம்ம ஷிஃப்டிங்க்கு ரொம்ப ஈஸி சார். அந்த இதுக்காக தான் நம்ம வந்து கோழி எருவை யூஸ் பண்றோம். அது ஒரு ஏக்கருக்கு 5 டன் போடுவீங்களா சார்? ஒரு ஏக்கராக்கு இல்ல, ஒரு 5ல இருந்து 10 டன் வரும். 5ல இருந்து அதுவும் 10 டன் வரும். அதாவது ஒரு பேக் கணக்கு சார். பேக்ல வந்து ஒரு ஏக்கராக்குல இருந்து 200ல இருந்து 300 பேக் போடுறோம் சார். ஒரு ஏக்கருக்கு 200 பேக்கும் போது 10 டன் வந்துருது. அதுவும் 10 டன் போடுறீங்க. சாணியர்னா அதிகமாக 20 டன் வரைக்குமே போடுறீங்க. ஒரு சிலர் வந்து 300 பேக் போடுறவங்களும் இருக்காங்க சார். இல்ல 300னா முன்னாங்க 12 டன் வரும். சரி, இப்போ நீங்க இது பிளவிங், இப்போ லாஸ்ட் பிளவிங்ல வந்து நீங்க கம்போஸ்ட் போடுறீங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளவ் பண்றீங்க. பிளவ் பண்ணி இது ரோட்டோவேட்டர் விட்டு அடிச்சுட்டு பெட் ஃபார்ம், அப்புறம் பெட் ஃபார்மேஷன், பெட் ரைசிங். அந்த பெட்டுக்கு எது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்களா சார்? பெட்டுக்கு வந்து பிரெத் வந்து யூசுவலா நம்ம பண்ணது வந்து கரெக்டா ஒரு 3 அடி சார். 1 மீட்டர் 3 அடி 3 2 பக்கம் இருந்து கை எட்டுற அளவுக்கு. ஏன்னா ஆளுங்க வந்து வீடு எடுக்கும் போது, கச்சடா எடுக்கும் போது அந்த பெட்டு முடிஞ்சவளவு மிதிக்காது, கால் வைக்காத பண்றோம். லென்த் வந்து ஒரு 7ல இருந்து 10 அடி வரைக்கும், 7 to 10 feet. ஓகே சார். சரி, இப்போ இதை நீங்க ப்ளவ் பண்ணி பெட் ஃபார்ம் பண்ணிட்டோம். பெட் ஃபார்ம் பண்றதுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசர் என்ன பண்ணுறோம் சார்? ஃபர்டிலைசர் வந்து இன்புட் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து இது போடுறோம் சார். நம்ம பயோ இன்புட்ஸ் எல்லாம் ப்ளவிங்லேயே பண்ணிடுறோம். நடும்போது வந்து டாலமைட் போடுவீங்களா? டாலமைட் போடுறோம், ஸ்டார்டிங் ப்ளவிங்லேயே போட்டுறோம் சார். ஏக்கராக்கு வந்து 20 பேக் சார். 20 பேக், 1 டன் வரைக்கும் டாலமைட் அது ப்ளவிங்ல போட்டுறோம் சார். ஓகே. அதுக்கப்புறம் இது ஷோ பண்ணும்போது, நடும்போது வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து ஒரு 50ல இருந்து 70 கிலோ டிஏபி போடுறோம் சார். ஓகே. இதுக்கு நீங்க யூரியா யூஸ் பண்ண மாட்டீங்க? யூரியா போடவே டச்சே பண்ண மாட்டோம். யூரியா எந்த காரணம் கொண்டும் போடாது. ஏன்னா அது போடுறதுனால நமக்கு நிறைய ரப்பரிங் கெமிக்கல் நைட்ரோஜன்ங்கிறதுனால நமக்கு ரப்பரிங் ப்ராப்ளம் வரதுனால அதை யூஸ் பண்ணோம். கரெக்ட் சார். யூரியா வந்து நீங்க இதுல யூஸ் பண்ணோம்னா இதுல ரப்பரிங்ன்ற ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். அதனால நீங்க யூரியா எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க, டிஏபி யூஸ் பண்றீங்க. டிஏபி யூஸ் பண்றோம் சார். அதெல்லாம் வந்து 6-12-6 அந்த மாதிரி வர மாதிரி நம்ம டைரக்டாவும் இது பண்ணிக்கிறோம். முடியாத பட்டத்துல 6-12-6 நம்பர் 4 அது போடுறோம். அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி நம்மளே வேணும்னாலும் டைரக்டா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க பேசல ஒரு டோஸ் டிஏபி தரீங்க. அடுத்தது வந்து ஒரு 35-40 டேஸ்ல ஒரு என்பிகே கொடுக்குறோம் சார். அது வந்து ஒரு 500 kg கொடுக்குறோம் சார். முதல்ல டிஏபி எவ்வளவு? டிஏபி வந்து 50 to 70 kg. அவ்வளவுதான். வித்தின் 100 kg தான் டிஏபி தரீங்க. இது மட்டும் என்பிகே மட்டும் 30வது நாள் தரீங்க. ஆமா சார். ஆஃப்டர் 30 days, 30 to 40 days சார். ஓகே. அடுத்த டோஸ் எதுவும் இல்லை சார். எல்லாம் பிளான்ட் எல்லாம் வெஜிடேட்டிவ் எல்லாமே நல்லா இருந்தாக்கா செகண்ட் ட்ரெஸ்ஸிங்கு ஃபர்டிலைசர் கொடுக்கறது இல்லை சார். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துக்கிறது அந்த பொட்டாஷ் டிஃபிஷியன்சி வேணுங்கிறதுனால ஒரு 60 daysல பொட்டாஷ் மட்டும் ஒரு டோஸ். ஆமா சார். ஓகே சார். இப்போ இதுல நீங்க ஃபெர்டிலைசர் பத்தி சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து நம்ம வீடிங் தான். ஏன்னா களை வந்து இப்போ நம்ம நிறைய ஆட்களை வச்சு நம்ம வந்து இதை களை எடுக்கணும். இதை எப்படி சமாளிப்பீங்க? இதுக்கு என்ன ஹெர்பிசைட் வந்து சார்? இது வந்து இப்போ நமக்கு நல்ல ஒரு வீடிசைட் கிடைச்சிருக்கு. அது வந்து ஆக்சிகோல்டு இருக்கு. கெமிக்கல் வந்து ஆக்சிடிஆர் ஜெல்லுன்னு வரும் சார். அது வந்து பூண்டு க்ளவ் நட்டு விதை நட்டு ஒரு 4th day ப்ரீஎமிஜன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏக்கராக்கு வந்து ஒரு 200ல இருந்து 300 மில்லி ஸ்ப்ரே பண்ணிடுறோம் பர் ஏக்கர். அதில் வந்து என்னன்னா 30-40 days வந்து எந்த இது வீடும் வர்றதில்ல சார், கச்சிடாக வர்றதில்லை. ஆஃப்டர் 30-40 days வந்து அகெயின் கச்சிடாக வரும் சார். வரும் சமயத்தில் வந்து நம்ம வந்து லேபர் வச்சு தான்
ஆனா திருப்பியும் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணா நமக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பிளான்ட்டுக்கு வரும் சார். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆனா நார்மலா நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பூச்சி மற்றும் நோய் மெயினா வந்து ட்ரிப்ஸ் தான் நமக்கு பெரிய சேலஞ்சு. ரொம்ப அதிகமா ஹீட் கிளைமேட்ல அது ரொம்பமா பாதிக்கும். ஆமா, அடியல இருந்து மேல இது வரைக்கும் நம்ம வந்து வெயில் காலத்துல மெயினா வந்து இந்த எப்போ ட்ராப் மாட்டிடுது எல்லோ இது ப்ராக்டிஸ் பண்ணாது. இந்த பயிர்ல இப்ப அந்த த்ரிப்ஸ் பிரச்சனை இருக்குன்னா எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க சார்? சார் அது அந்த அடியில இருக்கிறது வந்து அப்படியே எல்லாத்தையும் இந்த பச்சையா இருக்கிற இலைய வந்து அப்படியே எல்லாம் உறிஞ்சி சாரை உறிஞ்சி இந்த வேக்கோல் மாதிரி வைக்கப்புல் மாதிரி ஆயிடும், ஸ்ட்ரா மாதிரி ஆயிடும். இந்த செடி அடியில இருந்து அப்படியே ஒவ்வொரு இலையா. ஆமா ஆமா. அந்த இலையில வந்து நீங்க கண்ணுக்கு இல்ல இழுத்து பார்த்தாலே அது உள்ள வந்து அந்த இது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அந்த பூச்சிகள் வந்து இருக்கு. நம்ம இது லென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பைனாகுலர் வச்சு பார்த்தா நல்லாவே தெரியும் சார். நீங்க முடிஞ்சாலும் எலஸ்டிக் ஹீட் வச்சு கண்ட்ரோல். ஆமா சார். இப்போ அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிளான் தேவைப்படுதா சார்? ஆமா சார், இந்த ஃபங்கல் டிசீஸ் நிறைய வரும் சார். இந்த லீஃப் பிளாட்ச், ஷீட் பிளைட், ஆமா சார், இலையுறை கரிகள் நோய் வந்து அதுல வருது. சாயில் பார்ன் டிசீஸும் வந்து மேல இலைக்கு வரக்கூடிய பிரச்சனையும் இருக்குங்க சார். நீங்க ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் முன்னாடியே அது எல்லாம் பேசர்ல கொடுக்குறோம். ப்ளவ் பண்ணும் போது நடுறதுக்கு முன்னாடி எல்லாமே பயோ இன்புட்ஸ் பூரா மண்ணுல சாயில்ல கொடுத்துறோம். நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து ஒரு நல்ல கான்செப்ட். என்ன இன்புட்ஸ் பயோ இன்புட்ஸ் தரீங்களோ அது மண்ணுக்குள்ள தருவீங்க. மண்ணுக்குள்ள தேவைப்பட்டா கெமிக்கலை வந்து போலியோல அப்ப நீங்க மண்ணுல படாதனால மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படியே இருக்கு. ஒரு டிசம்பர்ல அக்டோபர்ல போட்டாக்கா நமக்கு 4.5 months வேணும் சார். இதே டவுன் ஹையர் ஆல்டிடியூட்ல வந்து 4.5 days ஒரு 15 days எக்ஸ்ட்ரா. சரி, அதே இன்னும் லோவர் எலிவேஷன் இன்னும் கீழே போக போக ஒரு 4 monthsல முடிஞ்சிடும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் கல்லட்டி ஆர் மஸ்குடி பூக்கல் தோறல இன்னும் நம்மளை விட கொஞ்சம் அட்வான்ஸா. இது எப்படி அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்றது நீங்க எப்படி சார்? நம்ம டைம் டியூரேஷன் தான். நம்ம சோயிங் டேட்ல இருந்து அந்த டேட் வரைக்கும். அதுல இன்னொன்னு என்னன்னா வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ், என் அனுபவத்துல வந்து இந்த நம்பர் ஆஃப் லீவ்ஸ் பிட்வீன் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் வந்து வின்டர் கிராப்ல வந்து 11 இருந்து 12 லீவ்ஸ் வரும். இந்த லீவ்ஸ் 11 இருந்து 12 வரும் டோட்டல் கவுண்ட். இந்த விழுந்தது எல்லாம் பச்சையா இருக்கிறதெல்லாம் இந்த வின்டர் சீசன்ல வந்து அக்டோபர்ல போடுறது வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரில வரும். சென்டர்ல வந்து அந்த இது வரும் சார், ஸ்டெம் வரும் சார். அது வந்து அந்த இந்த வின்டர் கிராப்ல தான் வரும் சார். அது வந்து அது நம்ம லோக்கல்ல வந்து கார் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளவர் வந்து அதுல வந்து சீடு வந்து அந்த இதுல இருக்கும் ஃப்ரூட்ல. இந்த ஃப்ரூட்ல வந்து அது உடைஞ்ச பிறகு ஃபுல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சு கணக்கு. ஆமா, நம்ம ரொம்ப அதிகமா நாள் விட்டாலும் அந்த விதை உடைஞ்சு மெரூன் கலராக உடைஞ்சு கீழே வந்தா கீழே பல்பும் உடைய ஆரம்பிச்சு. அது பல்லுன்னுவாங்க. அந்த பல்பு கரெக்டா காம்பாக்டா இருக்கும் போது ஆமா அந்த டைம் பார்த்து எடுக்கணும். சரி, இதை எடுக்கும் போது என்ன செய்றீங்க? எப்படி அறுவடை செய்றீங்க? ஆட்கள் விட்டு இதை ஆமா சார், கொத்து நம்ம கொத்துன்றோம். கொத்து வச்சுட்டா கொத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே இல்ல சார், அது ஒரு சில ஃபார்மர் வந்து எடுத்து வந்து லேயர் மாதிரி அட்டி போட்டு வச்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து அது இப்போ அதிகமா ஜென்ஸ் வந்து கொத்துறவங்க இருக்கிறாங்க, எடுக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா பின்னாலே லேடிஸ் அறுத்துட்டு போவாங்க. ஒரு சில ஃபீல்ட்ல வந்து லேடிஸே இது பண்ணி எல்லாம் லேயரா அடிக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொத்தி முடிச்சுட்டு அறுக்கிறவங்களும் இருக்காங்க சார். அப்ப நீங்க அது 2 நாள் அந்த மாதிரி அட்டி போட்டு வச்சோம்னா அதுல வெயிட் கொஞ்சம் சேரும் அப்படின்றது சார் கருத்து. அது இல்ல சார், அது எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஏதோ கொஞ்சம் ஒரு 1% 2% வேணா அறுக்கிறதுக்கு முன்னாடி அது வேணா ரசம் இறங்கலாம். வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ நீங்க அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க இங்கேயே உலர்த்தி வைக்கிறீங்களா இல்ல மேட்டுப்பாளையத்துக்கு கீழே கொண்டு போய் உலர்த்தி? சார் வின்டர் கிராப் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல ஹார்வெஸ்ட் பண்ணது பூரா இங்கேயே பண்ணிக்கலாம் சார். இங்கேயே ஏன்னா நம்ம கிளைமேட் நல்லா இருக்கு. ஏதோ மழை பெய்யுது முடியாது, இங்க வந்து சேஃப்டி பண்ண முடியாது, ஷீட் கவர் பண்ண முடியாது தோட்டத்துல. நமக்கு குடோன் வசதி இல்ல கிரீன் ஹவுஸ். ஒரு சிலர் எல்லாம் இப்ப கிரீன் ஹவுஸ் செட்டப் பண்றாங்க சார், ஷிஃப்டிங் கிரீன் ஹவுஸ். ஆமா, ஷிஃப்டிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்ணாங்க சார். அவங்க எல்லாம் டோட்டலே பண்ணி இங்கே. ஏன்னா இங்க வந்து மெயினா ரெய்னி சீசன்ல வந்து லைன்ஸ்ல பண்ண என் நாலேஜுக்கு சொல்றேன், என் அனுபவத்துல
பிளைன்ஸ்ல குடோன்ல காயறதை விட இங்க நல்லா காயுது சார். ஏன்னா காத்தோட லேசா திறந்து விட்டாலே இந்த காத்துக்கே வந்து நல்லா ஆடிடும். குடோன்ல கீழே மேட்டுப்படல போட்டா என்ன டேம்ப்னஸ் கொண்டு போறோமோ அது அப்படியே தான் இருக்கு சார். அதுக்கு ஃபேன் போட்டு இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணி இது பண்ணும். இங்க இப்ப காய வச்சிருக்கீங்க, எத்தனை நாள் அந்த மாதிரி சார் இங்க ரொம்ப மழை பெஞ்சா பண்ண முடியாது சார். காரி விட்டு விட்டு மழை பெய்யும் போது அதெல்லாம் காத்து விட்டு பண்ணலாம். உள்ள கிரீன் ஹவுஸ் வந்து நிறைய பெரிய ஷெட்டா இருந்தா பண்ணலாம். இப்போ இது சரி, அறுவடை பண்ணிட்டீங்க, உலர்த்திட்டீங்க, எப்ப மார்க்கெட்டுக்கு போகும் விலை இருக்கிற பட்சத்துல? சார் எடுத்து என்ன பண்ணாலும் அந்த பச்சை இல்லாம கொஞ்சம் ட்ரைனஸ் காட்டணும் சார். அப்போ ஒரு வாரம் உலர்த்த வேண்டி வருமா? இல்ல சார், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே இல்ல சண்டே மண்டே நெக்ஸ்ட் சண்டே மார்க்கெட்டுக்கு பண்ணுவோம். 4-5 டேஸ்ல இது பண்ணிக்கலாம், ரெடி ஆயிடும். ரெடி ஆயிருந்தா மழை எல்லாம் நமக்கு ஃபேவரா இருந்தாலும். ஆனா இது வந்து நீங்க லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், இந்த மாசம் விலை இல்ல நம்ம 2 மாசம் இருந்து விற்கலாம் அப்படின்னா? இல்ல சார், கார்லிக்ல அது பண்ணவே முடியாது. அதோடைய டியூரேஷன் வந்து பல்குடைய இது வந்து ஷெல்ஃப் லைஃப் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்ஸிமம் 2 months. அதுக்கு மேல போட்டு அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. முளப்பம் வெளியே வந்துடும் சார். இப்ப நம்ம நீலகிரியில எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீலகிரியிலேயே நம்ம அதை ஸ்டோர் பண்ணோம்னா இங்க அது முளைச்சிரும், ஸ்ப்ரவுட்டிங் வரும், ஜெர்மினேஷன் வரும். டார்மன்சி பீரியட் அது மினிமம் ஒரு 30 days வேணும் சார். அது கீழே வந்து போனாக்கா நமக்கு வந்து இந்த டியூ இல்லாததுனால நல்லா ட்ரை ஆகி மாய்ஸ்சர் எல்லாம் போய் நல்லா வரும் சார். இங்க வந்து நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் February Marchல. பட் அது வந்து என்னத்தான் பண்ணாலும் வந்து அந்த ஜெர்மினேஷன் வந்து ஈவனா வரல சார். ஏன்னா அங்க கீழே கொண்டு போய் 30 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்தோம்னா ஒரே வாரத்துல முளைச்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 15 ஜனவரி பிப்ரவரி அட்லீஸ்ட் ஒரு 15 days. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இதுல ஈரப்பதத்தை எந்த அளவுக்கு இதுல மெயின்டைன் பண்ணும்? எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இரிகேஷன் தரணும்? என்ன முறையில நீங்க இரிகேஷன் தருவீங்க? சார் இரிகேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா சார். நம்மளது கொஞ்சம் லோவர் ஏரியா, இன்னும் கீழே வந்து கூக்குள் தர அந்த ஏரியா போனா ஒன்ஸ் 3 days கொடுக்க வேண்டியது வரும். நம்ம ஏரியால வந்து 5 days. நல்லா வெயில் அடிக்குது, டெம்பரேச்சர்லாம் 23, 24, 25 டச் ஆகுதுனாக்கா வைஸ் ஒன் வீக் கொடுத்தாங்க சார். அப்புறம் அதாவது ஒரு 5 மீட்டருக்கு ஒரு ஸ்பிரிங்க்லர் வச்சிருக்கீங்களா? 15 அடிக்கு ஒண்ணு சார். ஐதர் வே முதல்ல பெரிய ஸ்பிரிங்க்லர் சார், ரெயின் கன்னு அந்த இது அதெல்லாம் வந்து தண்ணி வந்து அதிகமா தேவைப்படுது. இதுல வந்து கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணும். பெரிய ஸ்பிரிங்க்லர் இல்ல வாட்டர் சேவ் பிளஸ் யூனிஃபார்மா இதாகும் சார். அப்ப ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வெயில் அடிச்சதுன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாள்னா டிபெண்டிங் ஆன் தி கிளைமேட், டெம்பரேச்சர், வெயிலுக்கு தகுந்த மாதிரி சார். இப்ப நீங்க இதுல இப்ப எந்த அளவுக்கு இதுல தண்ணி விடணுமா அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூஸ்வலா வந்து நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு உங்க விரல விட்டா இந்த 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 ஃபிங்கர் வந்து நல்லா உள்ள இறங்குற அந்த அளவுக்கு ஈரம் போனால நல்ல ஈரம் இருக்கு சார். மற்றபடி வந்து அது கீழே வந்து இந்த மாதிரி ட்ரையா இருந்தாக்கா வந்து ஈரம் பத்தாது சார். அப்புறம் என் அனுபவத்துல வந்து என்னன்னா, பூண்டுல வந்து அந்த வேர் வந்து காய மேல டிப்பு வந்து காஞ்சிரும் சார். சரியான ஈரப்பதம் பயிர் வளர்ச்சி பருவம் முழுவதுமே வச்சிருக்கணும். காய விட்டுருக்கணும், மண்ணை காய விட்டுருக்கணும். ஆஃப்டர் 70-80 days வேணா வந்து நம்ம அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் சார். 80 days அறுவடை நோக்கி வரும்போது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆரம்பத்துல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்பவுமே இருக்கணும். ஆனா அதிகமாயிருச்சுனாலும் பிரச்சனை. அதிகம்னா வந்து அது ரொம்ப தண்ணி தண்ணி எப்பவுமே தேங்குற நம்ம பெட் கரெக்டா ரேஸ் பண்ணிட்டா அந்த பிரச்சனை வராது. சரி, எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டில கேக்குறேன், இந்த வெள்ளை கலர்ல போட்டிருக்கீங்களா, இது என்ன போட்டிருக்கீங்க? அதுதான் என்பிகே சார். என்பிகே டோஸ் கொடுத்திருக்கீங்க. செகண்ட் டோஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரே டோஸ் தான். அதான் ஃபர்ஸ்ட் வந்து டிஏபி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அது நடுற டைம்ல போட்டது. இது வந்து இப்போ 40 daysல ஒரு 500 கிலோ அளவுக்கு. சார், இந்த வெள்ளைப்பூண்டு விவசாய பெருமக்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ரப்பர் ஆகுது அப்படின்றது. அதாவது வெள்ளைப்பூண்டு வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும், உரிக்க ரப்பர் மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா ஆமா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். ரப்பரைசேஷன் கார்லிக்ல அவாய்ட் பண்றதுக்கான பரிந்துரை அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிக்கல் ஃபார்ம்ல யூரியா ஃபார்ம்ல அதிகமான நைட்ரஜனை யூஸ் பண்ணோம்னா ரப்பரைசேஷன் வருதுன்றது நம்மளுடைய ஃபைண்டிங்கா இருக்கு. அப்போ நீங்க விவசாய பெருமக்கள் யாரு வெள்ளைப்பூண்டு உற்பத்தி செய்கின்றார்களோ அவங்க வந்து தயவு செய்து
யூரியா ஃபார்ம்ல நைட்ரஜனை இந்த வெள்ளைப்பூண்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. அமோனியம் சல்ஃபேட் பயன்படுத்தலாம், அமோனியம் குளோரைடு பயன்படுத்தலாம், அல்லது அதிகமான அளவு இயற்கை உரங்களை, அதாவது கம்போஸ்ட், நன்கு மக்கிய கம்போஸ்ட் 1 ஏக்கருக்கு 25 டன் வரைக்கும் நம்ம மட்டும் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது பயிர் வந்து அதிகமான வளர்ச்சி வராது. அதே சமயம் ரப்பரைசேஷன் பிரச்சனையும் வராது. ஆனா வெள்ளைப்பூண்டு நல்லா ஊறும். ஆனா எப்போவாது விவசாய பெருமக்கள் யூரியாவை பயன்படுத்தினாலோ அல்லது அதிகமான தலைச்சத்தை நம்ம பயன்படுத்தினாலோ வெள்ளைப்பூண்டுல ரப்பரைசேஷன் பிரச்சனை வருது. அண்ணன் வந்து அனுபவத்துல இந்த பரிந்துரையை வந்து அவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யூரியா ஃபார்ம்ல தோட்டத்துல நைட்ரஜனை கொடுக்கறதுல வெள்ளைப்பூண்டை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இந்த தோட்டத்துல ரப்பரைசேஷன் பிரச்சனை வரல. இதுல உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை சார் இருக்கு சார்? அதான் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும், அந்த நியூட்ரியன் சம்மந்தப்பட்டதா, மேஜர் நியூட்ரியன்ட், செகண்டரி, அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் செகண்டரி. ஆமா சார், அது வந்து நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு வந்து வெஜிடபிள் மிக்ஸ்னு சொல்லி, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 12 கிரேடை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணிருக்கோம். அதுல ஒரு கிரேட் வந்து வெஜிடபிள் மிக்ஸ். அந்த கிரேடு மட்டும்தான் நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். மற்ற கிரேட்ஸ் வந்து வெஜிடபிள்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கோகோனட்டுக்கு இருக்கக்கூடிய கிரேடோ பேடிக்கு இருக்கக்கூடிய கிரேடோ வந்து வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வெஜிடபிள் மிக்ஸ். இப்போ அது வந்து ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு இது நம்பர் வச்சிருக்காங்க சார். இல்ல ஒரே வெஜிடபிள் மிக்ஸ்ன்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ஒரே நம்பர் தான் வரும், ஒரே கிரேடு தான் வரும். அதர் ஸ்டேட்ஸ்ல வேற நம்பர் வேணா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் மிக்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது ஒரே கிரேடு தான் வரும். அதுக்கடுத்து நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் சொல்லணும்னா என்னன்னா, இதை நீங்க ஒரு 40வது நாளும் 60வது நாளும் சோடியம் மாலிப்டேட் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சார் போகணும் டோசேஜ்? 0.1% நீங்க போலியர் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா இந்த பல்போட சைஸும் பெருசாகும், ரப்பரைசேஷன் ப்ராப்ளம் 40 days 60 days. இது போரான் சார்? போரான் சேம். போரான் வந்து நீங்க 0.5%, சோடியம் மாலிப்டேட் 0.1%. ரெண்டையும் சேர்த்து நீங்க போலியர் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பல்பு சைஸ் பெருசாக ரப்பரைசேஷன் ப்ராப்ளம் வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஜென்ரலா க்ரோத் ஹார்மோன் ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்க, பர்டிகுலரா இதை 0.1% சோடியம் மாலிப்டேட் 0.5% போரான். அதாவது கார்லிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இது இயற்கை உரங்களை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு பயிர். இதுல நீங்க எவ்வளவு ரசாயன உரம் நம்ம அதிகமா கொடுக்குறோமோ அந்த அளவு பிரச்சனை வந்து வரும். நீங்க சொன்ன மாதிரி இதுல ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் வந்து ஒரு 20 டன் 25 டன் வரைக்கும் நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம கம்போஸ்ட் கொடுக்கும்போது இந்த பயிர்ல ரப்பரைசேஷன் பிரச்சனை இல்லாம விளைச்சலும் நல்லா வரும், பயிர் வந்து அதிகமா வராது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி யூரியாவை அதிகமா யூரியாவே பயன்படுத்தக்கூடாது. இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் யூரியாவை பயன்படுத்தினாங்கன்னா பயிர் வளர்ச்சி அதிகமாகும், நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். இப்போ கார்லிக் பயிர் வந்து உங்களுக்கு 50வது நாள் 45 நாள் ஆயிருக்கு. இந்த பயிர்ல உங்களுக்கு இலையினுடைய இந்த இலையினுடைய இது மட்டும் அப்படியே மஞ்சள் ஆயிட்டே வருது. இது நாங்க இன்னும் இது மண்ணை அனலைஸ் பண்ணோம்னா கரெக்டான ரிசல்ட் தெரியும். ஆனாலும் நான் பார்த்ததுல என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இலையினுடைய நுனி மட்டும் பழுப்பாகிக்கிட்டே வந்துச்சுன்னா பொட்டாசியம் எந்த பயிரா இருந்தாலும் வாழையில எல்லாம் நல்லா பார்க்கலாம். நீங்க இலை மட்டும் இலையினுடைய எண்டு மட்டும் சென்டர்ல உங்களுக்கு பச்சையா இருக்கும். இது பொட்டாஸ் டெபிசியன்சி. நீங்க பொட்டாஸ் கொடுத்தா சரியாகும். ஆனாலும் மண்ணை ஒரு முறை நம்ம பரிசோதனை செஞ்சிட்டோம்னா இன்னும் கரெக்டா. ஒருங்கிணைந்த முறையில் வெள்ளைப்பூண்டினை எப்படி பயிர் செய்வதுன்னு பற்றி ஒரு பிராக்டிக்கலான விளக்கம் வந்து இது கொடுத்திருக்காரு. அண்ணன் உயிர் உரங்களையும் பயன்படுத்துவதிலும் சரி, இயற்கை உரங்களையும் பயன்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ளார். நல்ல முறையில் லாபம் ஈட்டக்கூடிய முறையில் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி வெள்ளைப்பூண்டினை விவசாயம் செய்வது அப்படின்னு பற்றி இதுவரைக்கும் பல தகவல்களை மற்றவர்களுக்கு உபயோகப்படும் முறையில் பகிர்ந்துள்ளார். இதற்கு கிருஷி விஞ்ஞான் கேந்திரா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நீலகிரியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.